பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக தீமைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தீமையிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன்? இந்த தீமையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? என்னை சூழ்ந்து அநேக காரியங்கள் தீமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அந்த தீமையை விலக்குவேன், உங்களை அது சேதப்படுத்துவது இல்லை என்று ஆண்டவர் இன்றைக்கு காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், உங்கள் தீமைகளிலிருந்து விலக்கி காத்து கொள்வேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் அநேகம் உண்டு. பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எந்த குடும்பத்தை அழிக்கலாம் என்று சத்ருவானவன் வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அந்த சிங்கங்களை அழிப்பதற்கு, அந்த தீமைகளை விலக்குவதற்கு நான் உண்மை உள்ள தகப்பனாய், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தகப்பனாய் உங்கள் குடும்பத்தில் நான் வீற்றிருக்கிறேன். இனி அந்த சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சவுல் தாவீதுக்கு விரோதமாய் அநேக தீமைகளை உண்டு பண்ணினான். ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்த காரணத்தினால் எந்த தீமையும் தாவீதுக்கு வராமல் அவனை பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தீமையான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? பிள்ளைகள் மூலம் தீமையான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? புருஷன் மூலம் தீமையான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? மது பழக்கத்தினால் வீட்டுக்குள் எப்பொழுதும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறதா? பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருக்கிறதா? தொழிலில் அநேகர் விரோதிகள் எழும்பி தீமையை உண்டாக்குகிறார்களா? ஊழியத்தில் அநேக கரங்கள், விரோதமான கரங்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை தீமைகளையும் நான் விலக்குவேன். ஏனென்றால் நான் உண்மையுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், உயிருள்ளவர், நேற்று இன்றும் என்றும் மாறாத தகப்பன், மரித்தும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு அனைத்து ஜனங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் அவர்கள் மத்தியில் வைக்கப்படும். அவர்கள் அவரோடு இணைந்து செயல்படும் போது அந்த வழிகள் ஸ்திரப்படும். ஆண்டவருடைய பாத சுவடை பார்த்து நடக்கும்போது அந்த பரம கானானை நோக்கி நடத்தி கொண்டு போகிற தெய்வம் உண்மை உள்ளவராய் இருப்பதனால இனி உங்கள் குடும்பத்தில் தீங்குகள் வருவதில்லை, வேதனைகள் வருவதில்லை, பாடுகள் வருவதில்லை, துக்கங்கள் வருவதில்லை, நீங்கள் தோய்ந்து போவதில்லை. பலன் கொண்டவர்களாய், தைரியம் உடையவர்களாய், இருதயத்தில் எந்த கலக்கமும் இல்லாதவர்களாய், பயம் இல்லாதவர்களாய், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டு போகிறார், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்து கொள்கிறார் என்ற தைரியத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்க்கையை தொடங்குவீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் வருவதில்லை. சத்ருவானவன் எந்த தீமைகள் கொண்டு வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவதில்லை. அவர்
கோட்டையும் அரணுமாய் உங்கள் குடும்பத்தோடு பாதுகாப்பாய் நின்று கொண்டிருப்பதினால் எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு விரோதமாய் வில் ஏவுகிறார்களா, உங்களுக்கு விரோதமாய் மதில் கட்டுகிறார்களா, அத்தனை மதில்களையும் வில்களையும் உடைத்துவிட்டு ஆவியானவர் உங்களோடு கூட கொடியேற்றுவதற்கு அவர் வெற்றி சிறந்தவராய் ஜெயபலமானவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்தப் போகிறேன். உங்கள் இருதயம் வெறுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதல்லவோ, ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ. வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் இருதயத்தில் ஒரு ஸ்திரமான தைரியம் இல்லாதது போல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த வழிகளை உறுதிப்படுத்துவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த தீமையும் வருவதில்லை. கோணலான பாதைகள் நேராக்கப்படும், செவ்வையாக்கப்படும், கரடு முரடுகள் எல்லாம் சமமாக்கப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ள தகப்பன், நான் உண்மையுள்ள தகப்பன். உங்கள் பிள்ளைகள் பொய் சொல்லுவார்கள், உங்கள் பிள்ளைகள் ஏமாற்றுவார்கள், புருஷன் ஏமாற்றுவான், தொழிலில் அநேகர் பொய் சொல்லுவார்கள். ஆனால் நான் உண்மையுள்ள தகப்பனாய், உண்மையுள்ள தெய்வமாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நான் உங்கள் குடும்பங்களில் செய்து முடித்து உங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்தி உங்களை தீங்குக்கு நான் விலக்கி பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்துக்குத்தான், என் குடும்பத்தில் நீர் உண்மை உள்ளவராய், என் குடும்பத்தை தேவன் வழி நடத்துகிறவராய், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை விலக்குகிறவராய், என் குடும்பத்தில் நீர் வாசம் பண்ணும்படியாய் வாரும் என்று எத்தனை பேர் அழைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் அந்த குடும்பத்தில் செய்து நான் நிலைநாட்டுவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க. ஆண்டவரே, தீமைகள் எங்களை விட்டு விலக்கப்படட்டும், அவர் எங்களை ஸ்திரப்படுத்தட்டும். உண்மையான கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் உண்மையே நோக்கி ஓடுவதற்கு தேவன் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீங்குக்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தேவன் ஸ்திரப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தகப்பனாய், உயிருள்ள தகப்பனாய், இன்றைக்கும் எங்களோடு கூட ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல தகப்பனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தகப்பன் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.